இப்ப மோடிஜி என்ன சொல்லியிருக்காங்க, அவர் பாதுகாப்பு படைய பாதியா குறைச்சிட்டார், அவருடைய செக்யூரிட்டி போர்ஸை பாதியா குறைச்சிட்டாரு. இப்போ தேவேந்திர பட்னாவிஸ் இப்போ வந்துட்டு அவர் சீஃப் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா பைக்ல போறாரு. கார் அவருடைய பாதுகாப்பு படையெல்லாம் வந்து பாதியா குறைச்சிட்டு பைக்ல கார்ல போறதுக்கு பதிலாக ஒரு சீஃப் மினிஸ்டர் பைக்ல போறாரு. இப்ப டெல்லியில பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா என்ன பண்ணிருக்காங்க, லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் அரசு சார்ந்த ஊழியர்கள்லாம் வாரத்துக்கு 2 நாள் வீட்டுல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாச்சு. அமைச்சர்கள்லாம் மெட்ரோ ட்ரெயின்ல வர சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கச்சா எண்ணெய் விலை வந்து 5500 ரூபாய் வித்துட்டு இருந்த கச்சா எண்ணெய் விலை பார்த்தா ஒரு பீப்பாய் வந்து கிட்டத்தட்ட 8900 ரூபாய் ஆக்கிட்டாங்க. அது இல்லாம ஹார்மோஸ் நீரிணையில பாத்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி நம்ம இந்திய கப்பலை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அதில் 12 மாலுமிகள் உயிர் தப்பி இருக்கிறார்கள். அதற்கு இந்திய தூதரகம் கண்டனமும் தெரிவித்திருக்கின்றது. அப்போ விரயஸ்தானத்திலிருந்து சனி கோர தாண்டவம் ஆடுறாரு. அதே போல யுஎஸ் அமெரிக்கா டாலர் பாத்தீங்கன்னா இந்திய ரூபாய்க்கு கடுமையான வீழ்ச்சி அடைந்து கிட்டத்தட்ட நான் பேசியிருப்பேன் 2026 எண்டுக்குள்ள 100 ரூபாய் வரும்னு 100 ரூபாய் டச் பண்ணணும்னு பேசியிருப்பேன். கிட்டத்தட்ட இப்போ விலை பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலர் வந்து இந்திய ரூபாய்க்கு 95.97 கிட்டத்தட்ட 96 ரூபாய் வந்தாச்சு. இன்னும் 4 ரூபாய் வர்றது பெரிய விஷயம் இல்லை. இந்த வருஷத்துக்குள்ள மே தான் வந்திருக்கு, மே மிட். இந்த வருஷம் எண்டுக்குள்ள 100 ரூபாய்க்கு மேல டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்ப போரின் காரணமாக இப்ப பார்த்தா சிங்கப்பூர்ல பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு, இந்த மாதிரி பொருளாதார சீர்கேடு இது உடனே சரி பண்ண முடியாது, ஹார்மூஸ் நீரிணையை திறந்தாலும் சரி பண்ண முடியாதுன்னு பேசியிருக்காரு. அப்போ இதுக்கும் குரு பெயர்ச்சிக்கு என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். நான் தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா எப்படிப்பட்ட அமைப்பு இருக்க போகுது, என்ன யோகம் இருக்க போகுது அப்படின்னு தனித்தனியா நான் போட போறேன். மோரோவர் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வாங்கினதுல இருந்து ஒரு சேனல் வந்து யூடியூப் தூக்குனதுல இருந்து நாம போடுற வீடியோஸ்க்கு பெரிய வரவேற்பு, அதாவது வியூஸே வர மாட்டேங்குது. யூடியூப் புஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க, வியூஸை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால இதை பார்க்கக்கூடியவர்கள் என்னுடைய ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்டா, பாக்குறவங்க நிறைய கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் சேனல் கொஞ்சம் பூமப் ஆகி வரும். அப்பதான் நானுமே வீடியோஸை கொஞ்சம் நிறைய வந்து போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். பெட்ரோல் விலை, டீசல் விலை 3 ரூபாய் ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறிடுச்சு கடுமையாக. இதனால வந்து காய்கறி விலை ஏறும், எல்லா விலையும் ஏறும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த டெலிவரி ஆப் ஓட்டுறவங்க ஸ்விக்கி, ஜொமேட்டோ அவங்கலாம் பாத்தீங்கன்னா 50 ரூபாய் கிடைக்கும் ஒரு இடத்துக்குன்னா அவங்க பெட்ரோல் விலை ஏத்துறதுனால 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட வேண்டியதா வரும். அப்ப என்ன லாபம் கிடைக்க போகுது? பெரிய லாபமே கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. டெலிவரி ஆப் ஓட்டுறதுலாம் வெயில்ல ஓட்டுறதும் சரி, இரவுல ஓட்டுறதும் சரி, நாய் துரத்தும், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இப்ப கத்தியை காமிச்சு மிரட்டுவாங்க, போனை புடுங்கிட்டு விடுவாங்க. வெயில்ல ஓட்டினா உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வரும், கண்ணுல ப்ராப்ளம் வரும், நிறைய பயங்கர ஹார்ட் ஒர்க். அவர்கள் எல்லாம் இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள்.